இன்றைக்கி மற்ற ஜனாதிபதி மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், ஆனால் எனக்கு நஷ்டமும் ஆகக்கூடாது அப்படின்னு. இன்றைக்கி வந்து அமெரிக்கா வந்து நஷ்டம், இஸ்ரேல் கூட என்ன நஷ்டம் வருது, நஷ்டப்பட்டிருக்குல்ல. இன்றைக்கி இவ்வளோ செலவு. அவர் என்ன சொன்னார் தெரியாமல் இறங்கினாரு. இல்லைங்க, என்ன சொன்னார், 2 வாரம் காத்திருப்போம்னாரு. இந்த யுத்தம் நடக்கும்போதே 2 வாரம் காத்திருப்போம். G7 மாநாடுலேருந்து வேகமாக ஓடி பேட்டி கொடுத்தது தான். 2 வாரம் காத்திருக்க முடிந்ததா ட்ரம்பால்? ஈரானை பற்றி சொல்லு. இல்லை, ஈரான் மேலே நான் வந்து யுத்தம் பிரகடனமோ இல்லை ஈரானை பற்றி நான் ஒரு முடிவெடுப்பதை 2 வார காலத்திற்கு காத்திருங்கன்னு சொன்னார்ல ட்ரம்ப். அது ஸ்ட்ராட்டஜி. அது ஸ்ட்ராட்டஜி தோற்று போயிச்சா? அப்போ இப்போ 2 வாரத்து காலத்துக்கு முன்பாகவே 4 நாட்களுக்கு முன்பே நீங்கள் போய் மங்கர் பஸ்ஸில் வச்சு போட்டீங்க. ஒவ்வொரு குண்டு எவ்வளோ விலை உங்களுக்கு? 4 இடத்துல போட்டீங்க. இப்போ அதுவே எவ்வளோ $1 மில்லியன்ன்றாங்க. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, நீங்கள் ஒன்றும் அழித்தளிக்கலையே. இன்றைக்கி பாருங்கள், ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் அயதுல்லா கமேனி முந்தா நேற்றோ மக்கள் மத்தியில் தோன்றி உரையாற்றிருக்கிறார். நீங்கள் என்ன சொன்னீங்க? அவர் முடிஞ்சிச்சு, அவருடைய சாப்டர் க்ளோஸு, அவர் ஈஸி டார்கெட்டு, நினச்சா போட்டுருவோம், தப்பி ஓடிட்டார். இஸ்ரேலுடைய பத்திரிகைகள் நெத்தன்யாவை பேட்டி கொடுக்குறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் அயதுல்லா கமேனியை போட்டு விடுவோம், போட்டு தள்ளிடுவோம், முடிஞ்சிருது, நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ட்ரம்போட உத்தரவுக்காக காத்துட்ருக்கோம் அப்படின்னாரு. ட்ரம்ப் என்ன சொன்னார்? ரொம்ப ஈஸி டார்கெட்டு,